கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் உரையாற்றுவார். பெருமக்களே, நான் உங்கள் கைதட்டலை யாசிக்கவில்லை, உங்கள் செவிகளையே கடன் கேட்கிறேன். எண்ணி சில நிமிடங்கள் உங்கள் மௌனத்தை எனக்கு கடன் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே, இந்திய பொருளாதார மேதை ப. சிதம்பரம் அவர்களே, என் அரும் நண்பர் ஹிந்து ராம் அவர்களே, நேற்று முன்தினம் சேலத்தில் நடந்த மாநாட்டில் என்ன அதிசயம் என்று கேட்டீர்களா? நான் சொல்கிறேன், அந்த வெற்றி, அந்த மாநாட்டினுடைய உயர்வு உதயநிதி என்ற இளைஞனின் அரசியல் உயரத்தையே கூட்டிவிட்டது என்பதுதான் அந்த மாநாடு நமக்கு தருகிற செய்தி. த மெசேஜ் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் என்று சொன்னால், உதயநிதி என்ற வருங்கால இளைஞனின் அரசியல் உயரத்தை அது கூட்டிவிட்டது. அந்த மாநாட்டை தன் தடந்தோள்களில் தாங்கி பிடித்தவர், தன் மார்பையே மைதானமாக ஆக்கி காட்டியவர் என்னரும் அண்ணன் KN நேரு அவர்கள். இவருக்கு இந்த சபை ஒரு கரவொலி செய்து அந்த தொண்டனை பாராட்ட வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற மேன்மைக்குரிய பெருமக்களே, இதோ இந்த சபையின், இந்த விழாவின் கதாநாயகன், பாட்டுடை தலைவர், இந்த உயரமான சிங்கம், தளிக்கோட்டை தலகர்த்தர் பாலு அவர்களே, பெருந்திரளாக வந்து இப்போது அருந்திரளாக அமர்ந்திருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் ஒரு 5 கருத்துக்களை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதலில், இப்படி ஒரு பதிவு ஏற்படுத்தியதே பாலு அவர்களின் வரலாறு என்று நினைக்கிறேன். பதிவு வேண்டும். பதிவு என்பது என்ன? ஒரு குடும்பத்துக்கு பதிவு வேண்டும், தனி மனிதனுக்கு பதிவு வேண்டும், வரலாற்றுக்கு பதிவு வேண்டும். இந்த பதிவு என்ன தெரியுமா? இயக்கத்தின் பதிவு. பாலு என்ற தனி மனிதனில் பட்டு இயக்கத்தின் மொத்த வரலாறும் விரிவடைகிறது என்பதுதான் இந்த பாதை மாறா பயணத்தினுடைய வெற்றி என்று கருதுகிறேன். அறிவு கடத்தப்படுகிறது, மொழியின் வாயிலாக வரலாறு கடத்தப்படுகிறது. நாகரிகம், இனம், கலை எல்லாமே கடத்தப்படுவதில் இருக்கிறது. அப்படி கடத்தப்படுவதற்கு எது வேண்டும் தெரியுமா? மொழியின் துணை கொண்ட பதிவு. இந்த மொழியின் துணை கொண்ட பதிவு இல்லாமல் ஒரு நாகரிகம், ஒரு வரலாறு, ஒரு கலை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்பட முடியாது. கடத்துகிறார் அண்ணன் பாலு அவர்கள். இந்த நூலில் முதலமைச்சர் அழகாக பதிவு செய்திருக்கிற ஒரு விஷயத்தை இந்த மன்றத்திற்கு நான் சொல்லி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவருடைய போர்க்குணம். பாலு என்று சொன்னவுடன் என்னை உறக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஒரு சிங்கம் நடந்து வருகிறது, ஒரு உறுதியான யானை நடந்து வருகிறது, கழகத்துக்காக தன் கையையே வெட்டி கொடுக்க துணிந்த ஒரு துணிச்சலாளர் வந்திருக்கிறார், தலைமைக்காக தன் அலையை அறிந்து தர சித்தமாக இருக்கிற ஒரு மாவீரன் வந்திருக்கிறான் என்று எனக்கு தோன்றுகிறது. மிசா 1976 ஒரு இளைஞன் திருமணமாகி தன்னுடைய முதலிரவை கூட முற்றிலும் முடிக்காத ஒரு இளைஞன் வந்து கொண்டிருக்கிறான். கைது செய்வதற்கு காவலர்கள் காத்திருக்கிறார்கள். தலைவர் சொல்கிறார், சென்று வா மகனே செருமுனை நோக்கி என்று நெற்றியிலே முத்தமிட்டு அனுப்பி வைக்கிறார். வெளியே வந்தால் காவல்துறையின் வாகனம் காத்திருக்கிறது. காவல்துறையின் வாகனத்தில் அந்த இளைஞர் ஏறி உட்காருகிறார். அந்த காவல்துறை வாகனம் ஒரு அங்குலம் நகருவதற்கு இடமில்லாமல் தமிழ் தளபதிகள் தரையில் கிடக்கிறார்கள். ஒரு 1000 பேர் மிசா கைதியான அந்த இளைஞனை கடத்துவதற்கு விடாமல் காவல் காத்து நிற்கிறார்கள். அந்த வாகனத்தினுடைய கார் சக்கரத்தின் அடியில் 100 கால்கள். இது கடந்தால் இந்த 100 கால்களை கடந்துதான் நசுக்கிவிட்டுத்தான் உன் ஒரு அங்குலம் நகர வேண்டும் என்று தலைவனுடைய தளபதியை காப்பதற்கு 1000 தளபதிகளை கொண்டு வந்த தலகர்த்தர் நம்முடைய பாலு அவர்கள்.
அதை எழுதி எழுதி இன்னும் 1000 பேர் வரலாம். இன்னும் தளபதி அவர்களுக்கு நெஞ்சில் மறக்க முடியாத நினைவு ஒன்று உண்டு என்றால் அந்த மிசா. அந்த மிசாவில் மறக்க முடியாத முதல் நினைவு, முதல் நிகழ்வு, காவல்துறை வாகனத்தை தடுத்து நிறுத்திய தளபதி பாலுதான். இவர்தான் நினைவுக்கு வருவார். இது எப்படி வந்தது திராவிட இயக்கத்துக்கு இந்த போர்க்குணம்? பாலுவிடம் இருந்து வந்ததா? இல்லை, பெரியாரிடம் இருந்து வந்தது, அண்ணாவிடம் இருந்து வந்தது, கலைஞரிடம் இருந்து வந்தது, இயக்கத்தின் வரலாற்றில் இருந்து வந்தது. 1958 ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். 1948 கழகம் தொடங்குவதற்கு ஓராண்டு முன்பு திராவிடர் கழகத்தில் இருந்த பொழுது ராஜாஜி கவர்னர் ஜெனரல் ஆகி மயிலாப்பூருக்கு வருகிறார். அவருக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று ஒரு இயக்கம் துடித்து நிற்கிறது. இளைஞர்கள் துடித்து நிற்கிறார்கள். அப்போது இருந்த டிசி குழந்தை வேலு, வித்யாசாகர் என்ற புகழ்பெற்ற மிசா ஆபீசரின் தந்தை குழந்தை வேலு ஒவ்வொரு சட்டை, வேட்டி, உள்ளாடை எல்லாவற்றையும் வந்து சோதனை செய்து அனுப்புகிறார். கருப்பு துணி எதுவும் இருந்து விடக்கூடாது. எதுவும் இல்லை, யாரிடமும் கருப்பு துணி இல்லை. கவர்னர் ஜெனரல் பேச எழுகிறார். மரங்களில் இருந்து கருப்புகள் பறக்கின்றன. மரங்களில் இருக்கிற தோழர்கள் கருப்பை பறக்க விடுகிறார்கள். கருப்பு துணிகள் அல்ல, கருப்பு காகிதங்கள் அல்ல, தாங்கள் பிடித்து வைத்திருந்த காகங்களை சட்டைக்குள் மறைத்து வைத்திருந்து அந்த காகங்களை அந்த மயிலாப்பூரில் பறக்க விட்டு இதுதான் உயிருள்ள கருப்பு கொடி என்று காட்டியவன் திராவிட இயக்கத்து இளைஞர். அந்த வழி வந்தவர் சிபிசிஐடி அலுவலகத்துக்குள் சென்று ஓப்பன் த டோர். அந்த ஓப்பன் த டோர், நான் ஹாலிவுட்டுக்கு சென்று ஒரு படம் எடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு வந்தால் நான் அதற்கு பதிவு செய்ய போகிற தலைப்பு ஓப்பன் த டோர். அந்த கம்பீரமும் அந்த உயரமும் அந்த அழகும் அது இவருக்கு கிடைத்தது. நண்பர்களே, காணொளியில் பிரதமரோடு உரையாடுகிறார். நம்முடைய மாண்புமை பிரதமர் மோடி அவர்களோடு உரையாடுகிற போது அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. பிரதமர் அவர்களே, நாங்கள் கேட்ட தொகை என்ன? கொரோனாவுக்கு நாங்கள் கேட்டது 9000 கோடி. நீங்கள் ஒதுக்கி இருப்பது 510 கோடி. 9000 கோடி கேட்கிறோம், 510 கொடுக்கிறீர்கள். எத்தனை கொரோனாவை எதிர்த்து நாங்கள் போராடுவது? எங்க ஊர்ல ரொம்ப முக்கியமானது எள்ளு மாவு இடிப்போம். எங்க மத்தைமார்கள், மாமிமார்கள் இடிப்பார்கள். கேழ்வரகு அதை அவிச்சு அதை உரல்ல போட்டு அது மேல ஒரு கால்படி எள்ள கொட்டிட்டு எள்ளு மேல ஒரு வெள்ளத்தை போட்டு இடிப்பாங்க இடிப்பாங்க இடிப்பாங்க. அது பஸ்பமாகிற வரைக்கும் அந்த எள்ளிலிருந்து எண்ணெய் வெளிப்பட்டு அந்த எண்ணெய் கேழ்வரகில் கலந்து அந்த கேழ்வரகும் அந்த எண்ணெயும் கலந்து வெள்ளத்தில் சேர்ந்து அது ஒரு அற்புதமான தமிழ்நாட்டின் ஆதி இனிப்பாக அது வருகிற வரைக்கும் இடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இடிச்ச பிறகு அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இடிச்ச பொம்பளை இருப்பா, கூலிக்காரி பாவம், அம்மா எனக்கும்பா சொல்லுவாங்க. சில பெண்கள் உரல்ல ஒட்டி இருக்குல்ல, அது உனக்கு. என் மகனுக்கு உலக்கையில ஒட்டி இருக்குல்ல, அது உன் மகனுக்கு. இதுதான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவு. இந்த உரல், உலக்கை, மாவு இதுதான். இடித்தவள் பட்டினி கிடக்கிறாள், எடுத்தவள் கொண்டாடுகிறாள். இதுதான் இது. இதுக்கு தவிர போறாரு. நான் கேட்கறது என்ன, 510 கோடி, 900 கோடி, 9000 கோடி வேண்டும் என்று போராடுகிற உள்ளம். நண்பர்களே, ஒரு முக்கியமான செய்தி. ஒரு மனிதன் தோல்வியை எப்படி எடுத்துக் கொள்கிறார் என்பதுதான் அவன். நீங்க ஒரு கணக்கு போட்டு பாருங்க. நான் ஒன்று சொல்றேன், மன்னிக்க வேண்டும் நீங்கள் என்னை 2 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக் கொள்வதற்காக இந்த ஒட்டுமொத்த மன்றம் மன்னிக்க வேண்டும். ஒரு மனிதன் யார் என்று நான் கருதுவேன் தெரியுமா? அவன் எந்த துறையில் அவன் சாப்பிடுகிறானோ,
எது அவனுக்கு புகழ் கொடுக்கிறதோ, எது அவனுக்கு தொழில் தருகிறதோ, எதனால் அவன் சமூக மதிப்பு பெறுகிறானோ அதை கழி, சுத்தமா கழிச்சிரு. மிச்சம் என்ன வருகிறதோ அதுதான் அவன். கட்சியை கழித்த பிறகு நீங்கள் யார்? அமைச்சரை கழித்த பிறகு நீங்கள் யார்? பணத்தை கழித்த பிறகு நீங்கள் யார்? சிறைத்துறையை கழித்த பிறகு நான் யார்? தமிழை கழித்த பிறகு நான் யார்? அதுதான் நான் என்று நினைப்பேன். தோல்வி எப்படித்தான்? வெற்றியை கழித்த பிறகு நீ யார்? இதான் வாழ்க்கை, இதான் இமேஜ், பிம்பம் என்பது. எவ்வளவு பெரிய சேது சமுத்திரம் மொத்தம் ஒதுக்கப்பட்டது 2427 கோடி ரூபாய். கொஞ்சம் செலவழிச்சாச்சு. அதன் பிறகு ஒரு மனிதர் நினைச்சிருப்பார்ல, பாலு, இந்த திட்டம் மட்டும் அண்ணாவின் கனவை நனவாக்கினேன், கலைஞர் கனவை நனவாக்கினேன், தமிழ்நாட்டில் சேது சமுத்திரம் உள்ள வரைக்கும் ஓர் ஓரத்தில் பாலு சமுத்திரம் இருக்கும் என்று நினைத்திருப்பார் அல்லவா? அந்த கனவு உடைஞ்சு போச்சு. மனுஷன் கலங்கினாரா? அண்ணா வெறும் 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் ஜெயிச்சாங்க, 62 தேர்தல்ல. அவர் மட்டும் ஜெயிக்கல, தலைவன் ஜெயிக்கல, தோல்வி காஞ்சிபுரத்துல. அவரால் உருவாக்கப்பட்ட 50 பேர் சட்டமன்றத்துக்கு போறாங்க. கழக தொண்டன் அழுகிறார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அழுகிறார்கள், வீடு அழுகிறது, நாடு அழுகிறது. அண்ணா சொன்னார், தோல்வியை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா? ஐரோப்பாவில் கிறித்தவர்களுக்கு எழுதுறார் அண்ணா. ஐரோப்பாவில் கிறித்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு போர். கிறித்தவர்களின் தலைவன் ரிச்சர்ட், இஸ்லாமியர்களின் தலைவன் சாலடி. போருக்கு நோக்கம் என்ன தெரியுமா? இயேசு பிறந்த ஜெருசலம் நகரத்துக்குள் இந்த கிறித்தவர்கள் நுழைய அனுமதி வேண்டும். அவங்க அனுமதிக்கல. இஸ்லாமியர்கள் கையில் இருக்குது, அனுமதிக்கல. சண்டை நடக்குது. கடைசியில் சண்டை ஒரு முடிவுக்கு வருகிறது. என்ன ஒப்பந்தத்தோடு தெரியுமா? கிறிஸ்தவர்கள் ஜெருசலேமுக்குள் வரலாம், அவர்களின் தலைவன் ரிச்சர்ட்டை தவிர. எவன் சண்டையிட்டானோ, எவன் போர்க்களத்தின் தலைவனோ, எவன் லட்சியவாதிகளின் உன்னதமோ அவன் வரக்கூடாது. மற்ற கிறிஸ்தவர்கள் வரலாம். தலைவன் ரிச்சர்டு வெளியே நின்றது போல், கிறிஸ்தவர்களின் அணிவகுப்பு மட்டும் ஜெருசலேம் நகரத்துக்குள் சென்றது போல் நான் வெளியே நிற்கிறேன். என் தம்பிகள் சட்டமன்றத்துக்குள் செல்கிறார்கள். நான் அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறேன். என் படை அணிவகுப்பு செல்வது கண்டு நான் மகிழ்கிறேன். இப்படி வரலாற்றை எடுத்துக்கொண்டு தோல்வியை எப்படி நியாயப்படுத்தி அதை பெருமைப்படுத்தியவர் அண்ணா. அந்த தோல்வியிலிருந்து அவர் கலங்கவே இல்லை. நண்பர்களே, இறுதியாக ஒரு சொல். நம்ம லீ குவான் யூன்னு சிங்கப்பூர் பிரதமர் இருந்தார்ல, அவர்கிட்ட போனாங்க. போய் கேட்டார்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உங்களுக்கு சிங்கப்பூரில் ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும், அதற்காக வந்திருக்கிறோம். நாங்க சிங்கப்பூரில் நினைவு சின்னம் எனக்கா? என்ன நினைவு சின்னம்? ஒரு நூலகம், ஒரு நினைவு மண்டபம், ஒரு விளையாட்டரங்கம், ஒரு மாபெரும் ஒரு மேடையில் அவங்களாம் சிந்திக்கிறாங்க பாருங்க. 100 குதிரைகள் மேடையில் வந்து நிற்கணும், அப்படி கலையரங்கம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனக்கு சென்னையில் நான் பேசுறதுக்கு ஒரு 5000 பேர் உட்காருவதற்கு மண்டபம் இல்லை, 7500 பேர் உட்காருவதற்கு மண்டபம் இல்லை. ஒரு நாடகம் மேல்நாட்டில் போட்டா 100 குதிரைகள் 20 யானைகள் மேடைக்கு வந்துட்டு போகும். உயிர்ப்பாக, சிலிர்ப்பாக, உண்மையாக, நிஜமாக அப்படி வரணும். நம்ம 15வது சேர் போட்டா கொஞ்சம் பயமா இருக்கே. நம்ம ஊர்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நானும் சொல்ல போகிறேன், நீங்களும் சொல்லுங்கள். அவர்தான் செய்ய முடியும், அவர்தான் செய்ய முடியும். ஒரு 7500 பேர் கொண்ட ஒரு அரங்கம், 7500 பேரை கூட்டி ஒரு கவிதை படிக்கணும், அப்படி ஆசை. கலைஞர் 100ஆண்டு விழா நிறைவு விழா அங்க நடக்கணும், அப்படி ஆசை. அவர் சொன்னார், எனக்கு நினைவு சின்னமா? லீ குவான் யூ சொன்னார், சிங்கப்பூரில் எனக்கு நினைவு சின்னமா? என்ன சொல்லுகிறீர்கள்? சிங்கப்பூரே என் நினைவு சின்னம்.
நான் கட்டி எழுப்பிய நாடு. பாலு அவர்களே, உங்களுக்கு தூத்துக்குடி துறைமுகம் ஒரு நினைவு சின்னம், 800 துறைமுகம் நினைவு சின்னம், நெடுஞ்சாலைகள் பாலங்கள் உங்கள் நினைவு சின்னம், கூட்டு குடிநீர் திட்டம் உங்கள் நினைவு சின்னம், வடுவூர் விளையாட்டு திடல் உங்கள் நினைவு சின்னம், தஞ்சாவூர் உங்கள் நினைவு சின்னம், கத்திப்பாரா பாலம் உங்கள் நினைவு சின்னம். இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்புகள். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டீர்கள். இன்னும் நீட்டுவதற்கு எனக்கு வார்த்தை இருக்கிறது, நேரம் இல்லை. வார்த்தையை விட நேரம் பெரியது என்பதனால் வாழ்க பாலு, வளர்க பாலு. அவர் இன்னும் பல புதிய புதிய சிந்தனைகளை இந்த மண்ணுக்கு உருவாக்கி கொடுப்பது, புதிய செயற்திட்டங்களை நிறைவேற்றி தரவும் பாலுவின் திறமை தேவை, அவர் தோள்கள் தேவை, அவர் உயரம் தேவை, அவர் வலிமை தேவை. எனக்கு எல்லாவற்றையும் பிடித்தது, கலைஞரை போலவே தளபதிக்கும் துணை இருக்கும் உங்கள் துணிச்சல் தேவை. இதனால் பாலு அவர்களே, கழகம் வேறு பாலு வேறு என்றில்லாதபடி கழகமே பாலு, பாலுவே கழகம் என்று ஆகிவிட்டீர்கள். வெல்க உங்கள் வாழ்க்கை, வாழ்க உங்கள் உணர்வு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.